இது ஒரு புரோட்டீன் சாட் மேக்கிங் வீடியோ. ஆஹா! சரியான ஐட்டம்யா இது. உங்களுக்கு கண்ணு முன்னாடிலாம் பிதுங்கி நடந்து வந்துட்டு இருந்தேன். அப்படியே உடம்புல எனர்ஜி இல்லாம, ஒண்ணும் இல்லாம அப்படியே எங்க அப்பத்தா நெனச்சுக்கிட்டு, எங்க அப்பத்தா எத பார்த்தா சோறு போட்டுருக்குமே, கூழ் ஊத்திருக்குமே, கறி கஞ்சி ஆக்கியிருக்குமேன்னு சொல்லி நான் பாட்டுக்கு நெனச்சுக்கிட்டே வந்தேன். கடைசியில பார்த்தா இப்படி ஒரு ஐட்டத்த காலங்காலத்துல வச்சிருந்தாய்ங்க. போட்டு என்னமோ அந்த பருப்பு அந்த இதெல்லாம் போட்டு ஊற வச்சு, மொளகட்டி அப்படியே அழகா வந்து அதுல போட்டு லெமனு, அது இது புதினான்னு போட்டு அப்படியே சாட் மாரி குடுத்தாங்க. சாப்பிட்டேன் பாரு! சரியா இருந்துச்சு. சத்தியமா சொல்றேன். இந்த மாரி நான் எங்கேயுமே சாப்பிட்டதே கிடையாது. அந்த மாரி வந்து அப்படி சாப்பிட்டோனே அப்படி உடம்பு அப்படியே கண்ணீர்ன்னு ஆயிப்போச்சு. அப்ப வாங்கடா இப்ப போங்கடா இன்னும் 500 கிலோமீட்டர் நான் நடப்போம்டா, லிஃப்ட் கேட்டு போங்கடான்ற ஒரு ஒரு எனர்ஜி ஆயி வந்துருச்சுயா நல்லா தரமா. இது எந்த ஊர்லன்னா, சத்தீஸ்கர் மாநிலம், ராய்ப்பூர் மாவட்டத்துல வந்து தரமா போட்டு பண்ணியிருந்தாங்க. அப்படியே இறங்குன உடனே லாரியில விட்டு இறங்குனேன். அப்பவே வந்து அப்படியே முன்னாடி இந்த அம்மா தெய்வம் மாரி உட்கார்ந்து, இந்த மாரி ஏதோ அமிர்தம் குடுக்குற மாரி குடுத்து நம்மட்ட சாப்பிட குடுத்தாங்க. ஜஸ்ட் ₹20 தான். இருந்தாலும் ரொம்ப காஸ்ட்லின்னு நெனச்சேன். என்னடா ரூ. 20 ₹40 கிட்ட நெனச்சேன். வெறும் ₹20 தரமா அப்படியே அமைப்பா குடுத்தாப்புல. நானும் சாப்பிட்டு அப்படியே தெம்பா நடந்து அப்படியே ஊரவே 4 ரவுண்ட் அடிச்சுட்டு, மறுபடியும் போய் பார்த்தேன் ஆள காணோம். காலையில மட்டும் தான் வச்சிருப்பாங்க போல. மதியானம் வந்து பூட்டிருவாங்க போல. அது காலையில சாப்பிடணும். இந்த ஜிம்முக்கு போறவங்க, அந்த அங்கிட்டு போறவங்க, நைட்டு ரொம்ப வேல பார்த்துட்டு, காலையில ரொம்ப டயர்டா இருக்கவங்க, அவங்க எல்லாரும் சாப்பிட வேண்டிய ஐட்டம். நம்மளே வீட்ல கூட போட்டு சாப்பிடலாம். நம்மளே வீட்ல கூட போட்டு மொள கட்டி அத இத பண்ணி, அப்படியே மேல மசாலா போட்டு அப்படியே சாப்பிடலாம். அப்படியே சாட் மசாலா போட்டு சாப்பிடலாம். நம்ம ஊருக்காரங்கலாம் வகை வகையா சாட் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த சாட், இந்த சாட் அப்படி தோசையில சாட் பண்றாங்க, பானிபூரில சாட் பண்றாங்க. அந்த இதுன்னு சொல்லிட்டு போட்டு ஒழப்பி தள்ளுறாங்கல்ல. இந்த மாதிரி ஒரு சாட்ட போட்டு குடுங்க. உங்க கடைக்கு ஆள் இல்லாட்டி என் சட்டைய பிடிச்சு கேளுங்க. காலங்காத்தால ஜிம்முக்கு போறவன் அப்படியே நேரா உன் கடைக்கு தான் வருவான். ஃபர்ஸ்ட் ஜிம்முக்கு போமாட்டான். கடைக்கு வந்துட்டு தான் அவன் ஜிம்முக்கு போவான்.